இன்றைய சத்திய போதனைகள் வழியாக பாவம் மன்னிப்பு. இது 4வது பாகம். பாவம் மன்னிப்பை அளிக்கக்கூடியவர் யார்? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆடு, கோழி இவைகளுடைய இரத்தத்தினால் ஒருபோதும் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். பாவம் மன்னிப்பை அடைவது எப்படி? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:27 என்று இயேசு சொல்லுகிறார். நாம் பாவம் மன்னிப்பை அடைய வேண்டி சகல காரியத்தையும் அவர் செய்து முடித்தாயிற்று. நாம் அவரை நமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீராயின் அவர் உம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து இரட்சித்து உனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பார். ஆமேன்.